மாநிலங்களவை தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். தேமுதிகவிற்கு இடம் ஒதுக்காவிட்டாலும் கூட்டணியில் தொடர்வதாக அதிமுக தரப்பில் கூறப்பட்டுள்ள நிலையில் கூட்டணி குறித்து தேர்தலின் போதுதான் முடிவெடுப்போம் என பிரேமலதா தடாலடியாக அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை பதவியிடங்களில் திமுக கூட்டணிக்கு 4 இடங்கள் உறுதியாக கிடைக்கும் நிலையில் கூட்டணி கட்சி ஆதரவுடன் அதிமுக 2 இடங்களை பெறும் சூழல் நிலவுகிறது. ஏற்கனவே செய்த ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தங்களுக்கு ஒரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று அதிமுகவிடம் தேமுதிக கோரிக்கை விடுத்து வந்தது. இந்நிலையில் 2 இடங்களிலும் அதிமுகவே போட்டியிடும் என அக்கட்சி தடாலடியாக முடிவெடுத்துள்ளது. அதிமுக ஆட்சி மன்ற குழு கூட்டத்திற்கு பிறகு துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். திரு IS இன்பதுரை BABL XMLA அவர்கள், திரு மா தனபால் MA ML. தேமுதிகவிற்கு 2026ஆம் ஆண்டு மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்றும் அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடரும் என்றும் KP முனுசாமி தெரிவித்தார். 2026இல் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்கான தேர்தலின் போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை வழங்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிலையில் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ள இன்பதுரையும் தனபாலும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அதிமுக சார்பில் போட்டியிடும் இன்பதுரை நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். ராதாபுரம் சட்டப்பேரவை தொகுதியின் முன்னாள் MLA ஆவார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இன்பதுரை வெற்றி பெற்றார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இன்பதுரை சட்டப்பேரவை தலைவராக உள்ள அப்பாவுவிடம் தோல்வியடைந்தார். இன்பதுரை தற்போது அதிமுக வழக்கறிஞர் அணியின் செயலாளராக உள்ளார். திமுகவில் மூத்த வழக்கறிஞரும் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவருமான வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதே பாணியில் அதிமுகவில் அக்கட்சிக்காக தொடர்ந்து பல்வேறு வழக்குகளை நடத்தி வருபவரும் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவருமான இன்பதுரைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுகவின் மற்றொரு வேட்பாளரான தனபால் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்தவர். திருப்போரூர் தொகுதியின் முன்னாள் MLAவான இவர் கட்சியின் தீவிர விசுவாசியாக அறியப்படுகிறார். ஆதி திராவிடர் வகுப்பைச் சேர்ந்தவர் மட்டுமன்றி MBA PhD என நன்கு படித்தவர். அவரது கல்வியே மாநிலங்களவை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கு துருப்புச் சீட்டாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே அதிமுக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா சற்று ஏமாற்றம் கலந்த குரலில் பேசினார். தேர்தலை ஒட்டிதான் அரசியல். எனவே 2026 தேர்தலை ஒட்டிதான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் என்பதே தேர்தலுக்கானதுதான். எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள். இங்கு நடக்கின்ற அனைத்து நகர்வுகளையுமே தேர்தலை ஒட்டிய அரசியல் நிகழ்வாதான் நான் பார்க்கிறேன். அதனால தேமுதிகவுமே 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூர் மாவட்டத்தில் எங்களுடைய நிலைப்பாடு கூட்டணி எல்லாமே நாங்கள் அறிவிப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தேமுதிகவை சட்டமன்ற தேர்தலில் தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் அதிமுக சாதுரியமாக காய் நகர்த்தி உள்ள நிலையில் அதை புரிந்து கொண்ட தேமுதிக அனைத்துமே தேர்தல் அரசியல் என்பதால் வரும் ஜனவரியில் கூட்டணி பற்றியும் நிலைப்பாடு பற்றியும் அறிவிப்போம் என கொடி வைத்து பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது.